வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகும் விஷயம் ஒரு சாதாரண வார்த்தை அல்ல, அது ஒரு வாழ்க்கையின் தத்துவம். கீழே விழும்போது எழுந்து ஓட வேண்டும் என்பதுதான் நம் வாழ்க்கையின் அடிப்படை தத்துவம். சிறு வயதில் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொண்ட போது நாம் அனைவரும் ஒரு முறையாவது கீழே விழுந்திருப்போம். அந்த கணம் கைகால் சிராய்த்திருக்கும், வலிக்கும், அழுது கொண்டே உட்கார்ந்திருப்போம். அப்போது நம் பெற்றோர் அல்லது நண்பர்கள், எழுந்திரு, மறுபடியும் முயற்சி செய், உன்னால் முடியும் என்று சொல்வார்கள். அந்த நொடி நம் கண்ணீரை துடைத்து நமக்குள் ஒரு உத்வேகம் தோன்றும். வலியையும் தாண்டி மீண்டும் சைக்கிளில் ஏறி மிதிக்கத் தொடங்குவோம். அன்று விழுந்த அந்த சிறிய அடி வாழ்க்கையின் பெரிய பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கும். வாழ்க்கை என்பது ஒரு சைக்கிள் பயணம் போலத்தான். ஏற்றங்கள் இருக்கும், இறக்கங்கள் இருக்கும். சில சமயங்களில் நாம் எதிர்பாராத விதமாக கீழே விழுந்து விடுவோம். அது ஒரு தோல்வியாக இருக்கலாம், ஒரு உறவின் முறிவாக இருக்கலாம், ஒரு வேலையை இழந்ததாக இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய கனவு தகர்ந்ததாக கூட இருக்கலாம். அந்த சமயங்களில் நாம் மனச்சோர்வடைந்து நம் ஆற்றல் முழுவதும் குறைந்து போகும். இனி என்னால் எதுவும் செய்ய முடியாது என்ற எண்ணம் நம்மை ஆட்கொள்ளும். ஆனால் அந்த எண்ணம்தான் மிகப்பெரிய எதிரி நமக்கு. அதுதான் நம்மை படுத்தே வைத்திருக்கும். அதிலிருந்து வெளியே வர நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கீழே விழுவது என்பது ஒரு முடிவல்ல, அது ஒரு இடைவெளிதான். கீழே விழுந்தால் என்ன, விழுந்து விட்டோமே என்று வருத்தப்படுவது பலன் தராது. விழுந்தது ஏன், எப்படி என்று யோசிப்பதுதான் முக்கியம். நம் தோல்விகளை நாம் ஆராயும் போதுதான் அடுத்த வெற்றிக்கு தேவையான பாடங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். எழுவது எப்படி? முதலாவதாக உங்கள் வலியை ஏற்றுக்கொள்ளுங்கள். தோல்வியின் வலி ஒரு கசப்பான மருந்து போல. அதை நீங்கள் முழுமையாக குடிக்கத்தான் வேண்டும். அந்த வலியை நீங்கள் புறக்கணித்தால் அது உங்களுக்குள்ளேயே மடிந்து போகும். நான் தோற்றுவிட்டேன் என்று தைரியமாக சொல்லுங்கள். அது உங்கள் முதல் படி. இரண்டாவதாக, சுய சாபத்திலிருந்து வெளியே வாருங்கள். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று நினைப்பது உங்களை இன்னும் ஆழமான குழிக்குள் தள்ளிவிடும். இந்த உலகில் அனைவருக்கும் ஏதோ ஒரு சோதனையோ தோல்வியோ நிகழ்ந்திருக்கும். நீங்கள் மட்டும் தனியாக இல்லை. மற்றவர்கள் தங்கள் தோல்விகளை எப்படி சமாளித்தார்கள் என்று பாருங்கள். அது உங்களுக்கு ஒரு உந்துதலை கொடுக்கும். மூன்றாவதாக, மீண்டும் எழுவதற்கான திட்டத்தை தீட்டுங்கள். நீங்கள் விழுந்த இடம் ஒரு பள்ளம் என்றால் அந்த பள்ளத்திலிருந்து எப்படி வெளியே வருவது என்று சிந்தியுங்கள். ஒரு புதிய வழியை, ஒரு புதிய உத்தியை கண்டறியுங்கள். ஏன் நாம் இந்த பள்ளத்தில் விழுந்தோம், என்ன காரணம் என்று யோசியுங்கள். இது உங்கள் மனதிற்கு ஒரு புதிய இலக்கை கொடுக்கும். அந்த இலக்கு உங்களை மீண்டும் ஒரு முறை செயல்பட தூண்டும். வெறும் எழுந்து நின்றால் மட்டும் போதாது, நீங்கள் ஓட வேண்டும். ஏனென்றால் வாழ்க்கை எப்போதும் ஓடிக்கொண்டேதான் இருக்கிறது. மற்றவர்கள் உங்களை விட வேகமாக சென்று கொண்டிருப்பார்கள். நீங்கள் நின்றால் அவர்கள் உங்களை முந்திச் செல்வார்கள். ஆனால் நீங்கள் எழுந்து ஓடத் தொடங்கினால் நீங்கள் இழந்த நேரத்தை ஈடு செய்யலாம். ஓடுவது என்பது உங்கள் கனவுகளுக்காக மீண்டும் முழு வேகத்துடன் செயல்படுவது. அது நீங்கள் இழந்ததை குறித்த கவலையை மறந்து எதிர்காலத்தை நோக்கி பயணிக்க அது ஒரு புதிய ஆற்றல், ஒரு புதிய நம்பிக்கையை தரும். நமது வாழ்க்கையில் சவால்கள் இல்லாத ஒரு நாள் இல்லவே இல்லை. ஒவ்வொரு நாளும் புதிய சவால்களுடன் விடுவதுதான் வாழ்க்கை. ஆனால் அந்த சவால்கள் தான் நம்மளை பலப்படுத்துகின்றன. ஒரு இரும்பு துண்டு எப்படி தீயில் காய்ச்சி சம்மட்டியால் அடிக்கப்படும் போது வலுப்பெறுகிறதோ, அதே போலத்தான் நாம் அனுபவிக்கும் தோல்விகள் நம்மை வலுப்படுத்துகின்றன. நீங்கள் ஒரு முறை கீழே விழுந்து மீண்டும் எழுந்து வேகமாக ஓடத் தொடங்கும்போது நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை. உங்கள் பெற்றோர், உங்கள் நண்பர்கள், உங்களை சுற்றியுள்ள நல்ல உள்ளங்கள் உங்களை உற்சாகப்படுத்தி கொண்டேதான் இருப்பார்கள். நீங்கள் விழுந்து எழுந்த அந்த தருணம் மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக மாறும். நீங்கள் ஒரு உத்வேகத்தின் அடையாளமாக மாறுவீர்கள். தோல்வி ஒரு முடிவல்ல, அது ஒரு நல்ல அனுபவம், ஒரு நல்ல பாடம். வலியை ஏற்றுக்கொள்ளுங்கள்,
அது உங்களுக்கு வலிமையை கொடுக்கும். திட்டம் தீட்டுங்கள், அது உங்களுக்கு ஒரு புதிய வழியை காட்டும். ஓடுங்கள், அது உங்களை வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்லும். என்றுமே கீழே விழுந்தவுடன் நம்மளை தூக்கிவிட ஆள் வருவார்கள் என்று என்றும் எண்ணாதீர்கள். நம்மளை கீழே சாய்க்கத்தான் ஆள் வருவார்களே தவிர நம்மளை தூக்கிவிட எந்த உறவும் உதவாது. ஆகவே நான் கூறுவதை கேளுங்கள். கீழே விழுந்து விட்டேனே என்று மனமுடைந்து போகாதீர்கள். ஏன் விழுந்தோம், எதற்காக விழுந்தோம் என்று யோசியுங்கள். எழுந்து ஓட முயற்சி செய்யுங்கள். எத்தனை அடிகள் பட்டாலும் ஒரு விஷயத்தை மட்டும் மனதில் வையுங்கள். கீழே விழும்போது எழுந்து ஓடுங்கள். நன்றி. இந்த உரை உங்களுக்கு பிடித்திருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து என் வீடியோவிற்கு ஒரு லைக் செய்யுங்கள். மேலும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.